ரொம்ப அமானுஷ்யமான 3 விநாயகர் சிலைகள். இந்த 3 சிலையுமே ரொம்ப வினோதமான சிலைகள். முதல்ல ஈச்சனாரி விநாயகர். இந்த சிலையை 1 இன்ச்சு கூட நீங்கள் அசைக்க முடியாது. எவ்வளோ பெரிய மிஷின் எடுத்திருந்தாலும் சரி, எந்த டெக்னாலஜியுமே வச்சு இந்த சிலையை 1 இன்ச்சு கூட அசைக்க முடியாது. அந்த காலத்தில் பட்டீஸ்வரம் கோயிலுக்கு இந்த சிலையை மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த ஈச்சனாரி பக்கத்தில் நிறுத்திருக்காங்க. மறுபடியும் காலையில் தூக்கும்போது அந்த சிலையை கொஞ்சம் கூட தூக்கவே முடியல, அவ்வளோ வீட்டாக இருந்திருக்கு. யானை குதிரைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வச்சு இழுத்து பார்த்துருக்காங்க, கொஞ்சம் கூட அசைக்க முடியவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தரோட கனவு வந்து நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான், என்னை இங்கேயே கோயில் கட்டி வணங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ரெண்டாவது லிங்க வடிவத்தில் இருக்க விநாயகர். இந்த விநாயகர் ரொம்ப ரொம்ப அமானுஷ்யமான விநாயகராக இருக்காரு. அந்த காலத்தில் சின்ன பசங்களாம் நெல் எடுத்து வந்து கல்லில் குத்தி சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான ஒரு கல் கிடைக்குது. அந்த கல்லை வச்சு குத்தி பார்க்குறாங்க, குத்த முடியல. அதனால் அந்த கல்லையும் நெல்லையும் அங்கேயே போட்டு வேற கல்லை எடுக்க போகிறாங்க. திரும்பி வந்து பார்த்தா அந்த கல் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை குத்தி அப்படியே புடைச்சி அதை சாப்பாடு மாதிரி கொடுத்துருக்கு. அதை பார்த்து அந்த அதிசயப்பட்ட சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லை ஓரமாக வச்சுட்டு திரும்பி போயிடறாங்க. மறுநாள் வந்து திரும்பி நெல்லை குத்தணும்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அந்த கல் அந்த இடத்துல இல்லை. அப்புறம் தான் பக்கத்தில் குளத்தில் அந்த கல்லை கலக்கிறது பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கல் மேலே இருந்து அப்படியே முட்டை அந்த பபுள்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களுக்குலாம் தகவல் தெரிஞ்சு அந்த கல்லை வெளியில் எடுத்து வச்சு கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி உருவான கோயில் தான் இந்த லிங்க வடிவத்தில் இருக்கிற விநாயகர் கோவில். மூணாவது சசிவேகுலு விநாயகர். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கல்லாலான விநாயகர் இந்த விநாயகர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகரோட வயிற்றில் ஒரு பாம்பு கட்டி வச்சிருப்பாங்க. விநாயகர் அந்த காலத்தில் ஏகப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டு அவரோட வயிறை வெடிக்கிற அளவுக்கு போயிடும். அந்த வயிறு வெடிக்காமல் இருக்கிறதுக்காக பாம்பு எடுத்து தன்னோட வயிற்றில் கட்டிப்பார். அப்படி கட்டப்பட்ட விநாயகர் சிலை தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒற்றை கல்லாலான விநாயகர் சிலை.